ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுந்தரிஸ் கிச்சன் தாளிக்கும் மாதமில் இன்றைக்கி செட்டிநாடு இனிப்பு, அதாவது கவுனி அரிசி இனிப்பு அப்படிங்கிற இந்த பாரம்பரிய பலகாரம் செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே நான் எடுத்துருக்கிறது கருப்பு கவுனி அரிசி. கருப்பு கவுனி அரிசியில் பல வகை இருக்குது. சிவப்பு கவுனி அரிசி இருக்குது, கருங்குருவை இருக்குது, குடவாழைன்னு இருக்குது. ஒரு கப் அரிசி எடுத்து நல்லா 2 தடவை களைஞ்சிட்டு ஒரு 4 கப் அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். 8லேருந்து 10 மணி நேரம் நைட்டு முழுக்கவே ஊறிட்டு இருந்தது. காலையில் இதை மாதிரி அரிசி எடுத்து கிள்ளி பார்க்கும்போது நல்லா ஊறி இருக்கிறது தெரிஞ்சது. பெரிய குக்கர் உள்ளர பாத்திரம் வச்சு அதில் இந்த ஊறின அரிசியை போட்டுட்டு அரிசி ஊற வச்ச தண்ணியை 1:3 அப்படிங்கிற அளவில் அளந்து ஊற்றி ஒரு மூடி போட்டு பாத்திரத்தை மூடி குக்கரில் வச்சுட்டேன். ஒரு 7லேருந்து 8 விசில் வர அளவுக்கு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துட்டேன். வெந்த அரிசியை எடுத்து அதே மாதிரி நம்ம விரலால் நசுக்கி பார்த்து அரிசி நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கணும். அப்படி சரியாக உங்களுக்கு வேகலைன்னு தோணுச்சுனாக்கா இன்னும் 2 விசில் வர அளவுக்கு மறுபடியும் வேக வச்சு எடுத்துக்குங்க. இங்கே 8 விசில்லையே நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு மத்து வச்சு ஒன்றும் பாதியுமாக அதை சூட்டோடையே கடைஞ்சி விட்டுக்கிறேன். ரொம்ப குழைய சர்க்கரை பொங்கல் மாதிரி ஆக்கணும்னு தேவையில்லை. ஓரளவுக்கு முழுசும் பாதியமாக தான் இருக்கணும் இந்த ஸ்வீட்டுக்கு. 1 கப் அரிசிக்கு 1 கப்பு சர்க்கரைங்கிற அளவில் சேர்த்துருக்கேன். இனிப்பு உங்களுக்கு கூட வேணும்னா இன்னொரு 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். எங்களுக்கு இந்த அளவே போதுமானது. ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இந்த சர்க்கரை நல்லா அந்த சூட்லேயே கரைஞ்சி வந்துடும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 3/4 கப்பு துருவின தேங்காய் பூ சேர்த்துட்றேன். அவ்வளோதாங்க, ஸ்வீட்டு தயாராகிடும். ஒரு 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டோன்னாக்கா போதும். இந்த இனிப்புக்கு ஏலக்காய் தூளோ மற்ற வாசனை பொருள் எதுவுமோ நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. கவுனி அரிசியோட உண்மையான ருசியும் மனமும் தான் இதோட ஸ்பெஷாலிட்டின்னே சொல்லலாம். இப்போ 3 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்க்குறேன். நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுட்டு மேலே கொஞ்சம் தேங்காய் பூ தூவி பரிமாற வேண்டியது தான். இந்த கவுனி அரிசி இனிப்பு தயாராகிடுச்சு. இந்த கவுனி அரிசியில் அதிக புரத சத்து, நார் சத்து, விட்டமின் சி, இன்னும் நோய் எதிர்ப்பு சக்திக்கான எல்லாமே இருக்குது. இந்த கவுனி அரிசி அரச உணவுன்னே சொல்லுவாங்க. செட்டிநாட்டு விசேஷங்களில், விருந்துகளில், கல்யாணங்களில் கட்டாயமாக இந்த கவுனி அரிசி இனிப்பு ஒரு வேளையில் நிச்சயமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.